بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 254 ஆயத்துகளை கடந்து 255, 256, 257 ஆகிய ஆயத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் கிதாபுடைய ஆசிரியரின் போங்கிக்கேற்ப ஆரம்பமாக அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்புகள் சம்பந்தமான பாடம், அதாவது முன்னுள்ள ஆயத்திற்கும் இந்த ஆயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன. இரண்டாவது அல் லுகத் சம்பந்தமான பாடம், அகராதி விஷயங்கள். மூன்றாவது அத் தஃப்சீர் சம்பந்தமான பாடம். நான்காவதாக அல் பலாகா சம்பந்தமான பாடம். ஐந்தாவதாக அல் ஃபவாயித் சம்பந்தமான விஷயங்கள். இந்த 5 விஷயங்களின் அடிப்படையில் தான் கிதாபுடைய ஆசிரியர் தன்னுடைய தஃப்சீருடைய அந்த போங்கை அமைத்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய நடைமுறையாக இருந்து வருகிறது. அதே அடிப்படையில் அதே நடைமுறையில் தான் நாமும் நம்முடைய இந்த பாடங்களை அமைத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே இந்த ஆயத்துகள், இந்த வசனங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் வரிசையாக முடித்து ஒவ்வொன்றாக கடந்து இப்பொழுது நாம் இலக்கிய நயம் என்றும் வசனங்களின் பயன்கள் அந்த பாடங்களை நெருங்கிவிட்டோம். பாடங்களுடைய அடிப்படையில் பார்த்தால் இது 380வது பாடம். 380வது பாடம், பாடம் 380. இதில் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால் இஸ்திஆரா தம்சீலியா, இலக்கிய நயம் மற்றும் வசனங்களின் பயன்கள் இரண்டையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். அதில் இஸ்திஆரா தம்சீலியா என்ற பாடத்தை தான் நாம் இங்கு காணப்போகிறோம். இஸ்திஆரா தம்சீலியா என்பது இன்னும் இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய இஸ்திஆரா தஸ்ரீஹியா, இது போன்ற வசனங்கள், இதில் இருக்கக்கூடிய வசனங்களில் அந்த 2 விஷயமாகவும் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம், அதை விளங்குவோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து. அல் பலாகத்து என்பது இலக்கிய நயம். இதற்கு முன்பாக தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது அல் பலாகத், இலக்கிய நயம் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஃபி ஆயத்தில் குர்சி. இப்போ ஆயத்தில் குர்சி, ஆயத்தில் குர்சி என்பது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கும் ஆயத், வஹுவல் அலியுல் அலீம் என்று முடியும் வாசகம் வரை ஆயத்தில் குர்சியைத்தான் சேரும். சரி, இந்த ஆயத்தில் குர்சியில நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? இது மிகச்சிறந்த ஆயத் என்பதெல்லாம் சொன்னோம். ஃபில் ஆயத்தில் குர்சி, ஆயத்தில் குர்சியிலே அன்வாஉம் மினல் ஃபசாஹத்தி, ஃபசாஹத்தினுடைய பல வகைகள் அடங்கி இருக்கிறது. அன்வான வகைகள் அடங்கி இருக்கிறது. மினல் ஃபசாஹத்தி, ஃபசாஹத்னா இலக்கிய நயத்தினுடைய பல வகைகள் அடங்கி இருக்கிறது. இல்மில் பயானி, இன்னும் இல்மில் பயான் சம்பந்தமான பல விஷயங்களும் இதில் வந்திருக்கிறது. மின்ஹா, அதிலிருந்து ஹஸ்னுல் இஃப்திதாஹி, ஆரம்பத்தின் அழகு, ஆரம்பிக்கக்கூடிய அதனுடைய அழகு. லி அன்னஹா, ஏனென்றால் இந்த ஆயத்துகள் இஃப்தஹத், ஆரம்பித்திருக்கிறது. பி அஜல்லி அஸ்மா இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பெயர்களில் மிகவும் கண்ணியமான ஜலாலத் நிறைந்த அந்த பெயரை கொண்டு ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்குது. ஆரம்பமே அல்லாஹ்வுடைய பெயர்ல உயர்ந்த திருநாமமான அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு.
அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். இப்போ அல்லாஹ் என்ற அஜல்லு அஸ்மா இல்லாஹி தாலா, அல்லாஹ்வுடைய பெயர்களில் மிக கண்ணியமான உயர்ந்த சிறந்த பெயரை கொண்டு ஆரம்பித்திருக்கிறது. ஒ தக்ராரு இஸ்மிஹி லாஹிரன் வ முல்மிரன், லாஹிரன் வ முல்மிரன், அந்த இஸ்மானது, அந்த அல்லாஹ்வுடைய பெயர் அஜல்லுல் இஸ்ம் என்று அஜல்லுல் அஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தை, இந்த பெயரானது மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது. லாஹிரன் சில இடங்கள்ல வெளிப்படையாக வந்திருக்கிறது. முதுமிரன் சில இடத்துல லமீருடைய அடிப்படையில் வந்திருக்கிறது. ஃபி சமானியத்தி அஷரா மௌதியான், 18 இடங்களில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 18 இடங்கள்ல வந்திருக்கு. 18 இடங்கள் பார்க்க போனா அல்லாஹு ஒன்னாவது, லா இலாஹ இல்லாஹு மூன்றாச்சு, அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு நான்கு, சினத்து வலா நௌம் லஹு ஐந்து, மாஃபிஸ் சமாவாத்தி ஒமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு ஆறு, இல்லா பிஇذنஹி ஏழு, யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி எட்டு, இல்லா பிமா ஷா வசிஅ குர்சிய்யுஹு ஸமாவாத்தி வல் அர்த் ஒன்பது, வலா யஊதுஹு பத்து, ஹிஃபுலுஹுமா. இப்படி அல்லாஹு தஆலாவுடைய பெயர் இதுல மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் 18 இடங்களில் வந்திருக்கிறது. 18 இடங்கள்ல அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கிறான். அதுல வெளிப்படையாகவும் இருக்குது, லாஹிரன் இருக்குது, பாத்தினன் இருக்குது. அது உள்ரங்கமாகவும் லமீராகவும் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் அதிகமாக அல்ல ஹய்யுங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர், அல்ல அலிங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர், அல்ல அலீம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். இப்படி பார்க்க போனா என்னது பல மாதிரி வந்திருக்குது. 18 அஸ்மாக்களை இஸ்முடைய 18 இஸ்முல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இதுல கொண்டு வந்திருக்கான். அதுல சிலர் லமீரின் மூலமா வந்திருக்குது, சிலர் வெளிப்படையாக வந்திருக்குது, சில இஸ்முகள் வெளிப்படையாக வந்திருக்கிறது. சரி, வல் இத்னாபு பி தக்ரீரி சிஃபாத்தி. இந்த இடத்துல இத்னாப் என்பது தக்ரீரி சிஃபாத், சிஃபத்துகளை மீண்டும் மீண்டும் தக்ரார் செய்வதன் மூலமாக இத்னாப் என்பதும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை திரும்ப சொல்றதுனால இதுல இத்னாப் என்ற ஒரு சட்டமும் அடங்கி இருக்கிறது. இத்னாப் என்றால் என்ன? அதிகமான வார்த்தைகள் வந்திருக்கும், ஆனால் அதனுடைய கருத்து சுருக்கமாக இருக்கும். கொண்டு வந்த நோக்கம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லது மனதில் நிலைப்படுத்துவதற்காக வேண்டி இருக்கலாம். இத்னாப் என்ற வார்த்தை பி தக்ரீரில் சிஃபாத்தி, சிஃபாத்தை தக்ரார் செய்து கொண்டு இத்னாப் என்று வந்திருக்கிறது. இத்னாப் என்று தக்ரார் செய்து கொண்டு வந்திருக்கிறது. இத்னாப் என்பது சொல்லிட்டோம், சுருங்க கூறின ஒரு வார்த்தைகள் சுருக்கமாக அதிகமாக வரும், ஆனால் சிஃபத்துகள் சுருக்கமாக இருக்கும். சரி, வகத்உல் ஜுமலி ஹைசு லம் யஸில்ஹா பி ஹர்ஃபில் அத்ஃபி. வகத்உல் ஜுமலி, இந்த ஜும்லாக்கள் துண்டிப்பது, ஹைசு எந்த அளவினா லம் யஸில்ஹா அதை அடையவில்லை, பி ஹர்ஃபில் அத்ஃபி அத்துஃபுடைய ஹர்ஃபை கொண்டு அடையாமல், ஹர்ஃபுடைய அத்துஃபை கொண்டு அடையாமல். அப்போ இத்னாபுங்கிறதுக்கு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம்ல தக்ரார் அடிக்கடி வந்திருக்கு, தக்ரார் இருக்குது. நிறைய அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை தக்ரார் பண்ணி வந்திருக்கான். அல் ஹய்யுல் கய்யூம் என்று நம்ம சொன்ன மாதிரி பல சிஃபத்துகள் இதுல தக்ராராக வந்திருக்குது. ஆனால் அதுல சில இதுல அடுத்து ஜும்லாக்கள் கத்தா துண்டித்து வந்திருக்குது. ஹைசுலம் யஸில்ஹா பி ஹர்ஃபில் அத்ஃபி, அத்துஃபுடைய ஹர்ஃபை கொண்டு கூட எந்தவித டச்சும் இல்லை, ஹர்ஃபுடைய அத்துஃபு என்னது இல்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அப்ப நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம், ஜும்லாக்கள் துண்டித்து துண்டித்து வந்திருக்கிறது, அதற்கிடையில எந்த அத்துஃபுடைய ஹர்ஃபும் வரல. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அதுக்கப்புறம் அத்துஃப் வரல, அல் ஹய்யுல் கய்யூம் வந்திருக்குது. லா தஅஹுதுஹு மத்தியில கய்யூமுக்கும் லாக்கும் மத்தியில அத்துஃப் வரல. அது மாதிரி வலா நவும் சொல்லிட்டு லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி அத்துஃப் வரல, ஒமா ஃபில் அர்தி மன் அத்துஃப் வரல. இப்படி இது மாதிரி பீதினிஹி யஅலமுங்கிறதுக்கு அத்துஃப் வரல. இப்படி அத்துஃப் வராம அத்துஃபுடைய ஹர்ஃப் வராமலேயே ஜும்லாக்கள் துண்டித்து துண்டித்து வந்திருப்பதை பார்க்கிறோம். வத்திபாக்கு, அப்போ இதுல முதல்ல தக்ரார் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இஸ்மு கொண்டு ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய இஸ்முகள் மீண்டும் மீண்டும் வருது. அதே மாதிரி இத்னாபுடைய சட்டத்தின் அடிப்படையில் தக்ரார்
சிஃபாத்துகள் அல்லாஹ்ல மீண்டும் மீண்டும் சொல்றான். அதே போல் அத்துஃபுடைய அரிஃபுகள் இல்லாமலேயே இந்த ஜும்லாக்கள் துண்டித்து துண்டித்து வருகிறது. சரி, ஏன்னா இல்லைன்னா அத்துஃபுடைய அரிஃபு கொண்டு வந்து ஜும்லாவை பாவு வச்சு சொல்லணும். அப்படி சொல்லாம அத்துஃபுடைய அரிஃபே இல்லாம ஜும்லாவை துண்டிக்கப்பட்டு வந்திருக்கு. இப்போ திபாக் இருக்குது. திபாக் என்றால் ஃபீமா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும். திபாக் என்றால் என்னன்னு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திபாக் என்றால் இரண்டு எதிரும் புதிருமான வார்த்தைகள் ஒரே வாக்கியத்தில் வரும். எதிரும் புதிருமான வாக்கியம். உதாரணமா முன்னாள், பின்னால், இரண்டும் எதிரும் புதிரானது. முன்னாளுங்கிறது ஒன்று, பின்னால் என்பது ஒன்று. முன்னாளுங்கிறது முன்னாடி, பின்னாளுங்கிறது பின்னாடி. மாபைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும். இப்போ முன்னாளுங்கிற வார்த்தையும் வந்திருக்குது, பின்னாலுங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. இந்த ரெண்டும் எதிரும் புதிருமாக ஒரு வார்த்தை வறுமை என்றால் அதற்கு திபாக் என்பதாக சொல்லப்படும். அதுக்கு தான் திபாக்குன்னு சொல்லப்படும். அந்த திபாக்கை இரண்டு வகையாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு வகை ஈஜாபி, இன்னொரு வகை சலபி. ஈஜாபி என்பதாக ஒரு வகை இருக்கிறது, சலபி என்பதாக ஒரு வகை இருக்கிறது. இப்போ சலபி ஈஜாபினா என்ன? அதில் ரெண்டும் எதிரும் புதிருமாக வந்து அர்த்தங்கள் எதிரும் புதிருமாக இருக்குமே என்றால் அதற்கு தான் சலபி என்று சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, மாபைன ஐதீஹிம், முன்னாலும் பின்னாலும். இங்கே ரெண்டு எதிரும் புதிருமான வார்த்தை வந்திருக்கு. ரெண்டுமே எதிரும் புதிரை தான் குறிக்குது. முன்னாளுங்கிறதும் பின்னாளுங்கிறதும் தனித்தனியாக தான் குறிக்குது. இதுக்கு ஈஜாப். இதுதான் எனது அத்திபாக்கு சலபி என்பதாக சொல்லப்படும். திபாக்கே சலபி. சரி. அஃபாதஹு சாஹிபுல் பஹரில் முஹீத். அப்போ அதை பயனுள்ளதாக ஆக்கியிருக்கின்றார்கள். சாஹிபுல் பஹரில் முஹீத், பஹல் முஹீத்துடைய ஆசிரியர் இதை நமக்கு தெளிவாக பயனுள்ளதாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், ஆயத்துல் குர்சியில் பல வகைகள் சொல்லப்பட்டு அதனுடைய விளக்கங்கள் அழகான முறையில் கூறப்பட்டு அதில் சிறந்த ஒரு இஸ்மையும் சொல்லப்பட்டு அதை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கொண்டு வந்து அதை சொல்லுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் இதில் இத்னாபுடைய சட்டத்தையும் திபாக்குடைய சட்டத்தையும் அல்லாஹு தலா கொண்டு வந்து இந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று கூறப்படக்கூடிய ஆயத்துல் குர்சியினுடைய அந்த வசனங்களையே அழகான முறையில் அல்லாஹ் கோர்வை செய்து நமக்கு தந்திருக்கிறான். சரி, இரண்டாவது இஸ்தம் சகபில் உருவத்தில் உஸ்கா. உருவத்தை உஸ்காவை பிடித்து கொண்டார். இஸ்தம் சகனா நன்கு கெட்டியாக இறுக்கமாக பிடித்து கொண்டார். உருவத்தில் உஸ்கா உறுதியான கயிற்றை பிடித்து கொண்டார். இப்போ இந்த இடத்துல இஸ்திஆரத்துன் தம்சீலியத், இஸ்திஆரா தம்சீலியா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இஸ்திஆரா தம்சீலியா என்றால் ஹைசு ஷுப்பிஹல் முஸ்தம்சிகு பிதீனில் இஸ்லாமி பில் முஸ்தம்சிக்கு பில் ஹபிலில் மஹ்கமி வ அதமில் இன்ஃபிசாமி தர்ஷீஹன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க. இஸ்தம்சக அப்படிங்கிற ஒரு வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு. இஸ்தம்சகங்கிற ஒரு வார்த்தை புழங்கப்பட்டிருக்குது. அப்போ இஸ்தம்சகங்கிற வார்த்தை அல்லாஹ் புழங்கி இஸ்திஆரா தம்சீலியாவை சொல்லியிருக்கான். இஸ்திஆரா தம்சீலியாவை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்திஆரா தம்சீலியான்னு சொல்லும்போது அதாவது ஒரு ஒப்புள்ள ஓமை காட்டப்படக்கூடிய இஸ்தியாரா என்பதாக தான் பார்க்குறோம். ஓமை காட்டப்படக்கூடிய இஸ்தியாரா. ஓமை காட்டப்படக்கூடிய இஸ்தியாரானா என்ன அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், இஸ்தியாரா தம்சீலியானாலே என்ன, ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அந்த வார்த்தை அதனுடைய அசலான பொருள் இல்லாமல் வேற பொருளின் மீது அது அழைக்கப்படும், வேறு பொருளுக்காக கொண்டு வரப்படும். அப்போ அதில் அசலான பொருளை பயன்படுத்துவதற்குரிய தடை இருக்கும். அதில் அசலான பொருளை பயன்படுத்த முடியுமா என்று சொன்னால் அதில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதில் அந்த தடை இருக்கும். அசலான பொருளை பயன்படுத்தக்கூடிய அந்த தடை இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை புழங்க முடியாது. அந்த வார்த்தையை அதே அர்த்தத்தில் பயன்படுத்த முடியாது. வேறொரு அர்த்தத்துக்காக வேண்டி அதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இஸ்தம் சக பில் உருவத்தில் உஸ்கா, உறுதியான கயிறு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. உறுதியான கயிறு என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. உறுதியான கயிறு என்று சொல்லிட்டு ஹைஸ் ஷுப்பிஹல் முஸ்தம்சிக்கு, முஸ்தம்சிக் என்று சொல்லப்படக்கூடிய பிடிக்கக்கூடியவன். பிடிக்கக்கூடியவனை எதை கொண்டு? பிதீன் இஸ்லாம், இஸ்லாத்துடைய
இஸ்லாத்தினுடைய தீனுல் இஸ்லாத்தை பற்றி பிடிக்கக்கூடியவனுக்கு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது பில் முஸ்தம்சிக்கு பில் ஹபிலில் முஹ்கம், உறுதியான வலுவான கயிற்றை கொண்டு பற்றி பிடிப்பவனை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிடிப்பவனோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிடிப்பவனோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்ற மாதிரி இங்க பிடிக்கப்படுறது எது அப்படின்னு சொன்னா, ஒப்பீடு செய்யப்பட்டது எது? ஷுப்பிஹ பிஹிங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட கயிறை கொண்டு, ஒப்பிடப்பட்டது இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்தை பிடிப்பது என்பது ஒரு உறுதியான கயிற்றை பிடிப்பதோடு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல் ஹப்லுல் முஹக்கம் என்பது ஒப்பீடு செய்யப்பட்டது, முஷப்பஹ் பிஹி, அதை கொண்டுதான் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கு. முஷப்பஹ் எது என்றால் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாம் தான் இந்த இடத்துல முஷப்பஹ். அதான் சொல்லுவாங்க, முஷப்பஹ் பிஹியை முஷப்பஹோடு ஒப்பிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உறுதியான கயிறு என்பதில் என்ன செய்ய முடியும்? அர்த்தத்தை உறுதியான கயிறுன்னு வைக்க முடியாது. அப்போ அதுக்கு மானியம் இருக்கு. ஏன்னு சொன்னால், அதை பெற்றுக்கொண்டவர் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கால் அன்ஃபிஸாம லஹா, அதுக்கு அத்துறது என்பது கிடையாதுன்னு சொல்லும்போது என்னாச்சு இந்த இடத்துல? அப்போ இந்த இடத்துல கயிறை மட்டும் சொல்லலை, ஆனால் கயிறை கொண்டு ஏதோ ஒரு அர்த்தத்தை நாடுறாங்கங்கிறது தெரியுது. நான் கயிறுங்கிறது எப்படியும் அர்த்தம் அக்காத உறுதியான கயிறு என்று சொல்லும்போது, அப்போ இந்த இடத்துல கயிறு நாடப்படலை, வேற ஏதோ விஷயம் நாடப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்றது. அல்ல அந்த இடத்துல முஸ்தம் பில் உர்வத்தில் உஸ்காங்கிறது உறுதி கயிறுன்னு மட்டும் அர்த்தம் வைக்க முடியாது, அதே அர்த்தத்தை எடுக்க முடியாது. அம்பி தீனில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய மார்க்கத்தை இங்கு சொல்லப்படுகிறது. சரி, அதமுல் இன்ஃபிசாமி, அத்து விடாது பிரிந்து விடாதுன்னு சொன்னோம். கயிறு நிச்சயாது பிரிந்திடாது, அத்து விடாது என்று சொன்னோமே, அது தர்ஷியஹுன், அது நியமனமா. தர்ஷியஹ்னா அது தர்ஷி என்பதாக சொல்லப்படுது. அதமுல் இன்ஃபிசாம், அத்து விடாதுங்கிற விஷயம் தர்ஷியா. அப்போ அதமுல் இன்ஃபிசாமி தர்ஷியஹுன். அப்போ இந்த இடத்துல பில் ஜபலில் பில் ஹபலில் முஹ்கம் என்றது உறுதியான கயிற்றை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு இஸ்லாத்தோட. ஒப்பிடப்பட்ட முஷப்பா, அதை ஒரு இதுலையும் சொன்னோம், தஷ்பீஹில் முஷப்பாஹ் என்பது உண்டு. இது தெரிஞ்சாதான் தர்ஷீனா என்னன்னு தெரிய முடியும். அல் முஷப்பாஹ் என்பது உண்டு. முஷப்பஹ் என்றால் ஒப்பீடு செய்யப்பட்டது, முஷப்பஹ் பிஹி என்றால் அதை கொண்டு ஒப்பீடு செய்யப்பட்டது. வஜ்ஹு ஷிபுஹ் என்றால் எந்த விஷயத்துல ரெண்டுக்கும் மத்தியில் ஒப்புமை இருக்குது. அதாத்த ஷிபுஹ் என்றால் ஒப்புமை செய்யப்பட்ட வார்த்தை என்ன, இதுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு தீனுல் இஸ்லாம் என்பது முஷப்பஹ், ஒப்பிடப்பட்டிருக்கு. எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்குது? தீனுல் இஸ்லாம அல் ஹப்லுல் முஹ்கம், உறுதிமிக்க ஒரு கயிறை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஹப்லுல் முஹ்கம் என்பது முஷப்பஹ் பிஹி என்று சொல்றோம். சரி, அதமுல் இன்ஃபிசாமி, இந்த கயிறு அருந்து விடாது. இன்ஃபிசாம் இன்கிசாம் ரெண்டுக்கும் நம்ம சொன்னோம், கயிறு அத்து விடுதல், அருந்து விடுதல். அருந்து போகாதது அதமுல் இன்ஃபிசாம், அந்த கயிறு உறுதியான கயிறு இருக்குது, அருந்து போகாத கயிறு என்பதாக சொல்வது தர்ஷியஹுன். தர்ஷியஹுன்னா என்ன? தர்ஷியஹுன்னா அல் இஸ்திஆரால் அல் இஸ்திஆராக முர்ஷஹான் என்ற ஒரு வகை இருக்கு, முரஷஹா, அதுல ரஷஹ் தர்ஷிஹ். தர்ஷிஹ்னா என்ன, இஸ்தியாரா முரஷஹானா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம அந்த சொல்லும்போது ஒப்புமை இருக்குல்ல, உதாரணம் முஷப்பஹ் ஒன்று இருக்கு, முஷப்பஹ் பிஹி இருக்குது. அந்த ரெண்டுக்கும் வரும்போது அதை இஷாரா செய்யும் வண்ணமாக, அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் வண்ணமாக அதற்கு தோதுவான ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. தோதுவான ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. அது முஷப்பஹுக்கு கொண்டு வந்தா அதுக்கு பேர் இஸ்தியாரா முஜர்ரதாம்பாங்க. அது முஷப்பஹ் பிக்கு அல்லது முஷப்பஹுக்கு கொண்டு வந்தா இஸ்தியாரா முஜர்ரதாம்பாங்க. அதே இது முஷப்பஹ் பிஹிக்கு தோதுவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அது இஸ்தியாரா முரஷஹா என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னு சொன்னா, இந்த இடத்துல இஸ்தியாரா முரஷஹா என்பது எதை வச்சு வந்திருக்குது? கயிறை வச்சு. கயிறுக்கு தோதுவா இன்ஃபிசாம் என்ற வார்த்தை வந்திருக்கு. உதாரணமா உலாயிக்கல்லதீன அஷ்தரவு லலாலத பில் ஹுதா என்று வருது. ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவருடைய வியாபாரம் வெற்றியடையவில்லை என்று சொல்லும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல சொல்றது வழிகேடு நேரு வழி என்பது வியாபாரத்தை சொல்லி ஒப்பிட்டதுக்கு லலாலத்துங்கிற வார்த்தை தான் அங்கே தர்ஷீகா வந்திருக்கு. லலாலத்துங்கிற வார்த்தை தான் அங்கே வியாபாரம் வெற்றி கிடையாது என்பது. ஏன்னா அவங்க பழிகேட்டை வாங்கியிருக்காங்க, வெற்றி இல்லைங்கிறது தெரியுது.
அப்ப அந்த இடத்துல அறிகுறிக்காக கொண்டு வரப்பட்ட வார்த்தை லலாலத். அதே மாதிரி இங்க என்னன்னு சொன்னா தீன், அதாவது கயிறு, உறுதிமிக்க கயிறுங்கிறத சொல்லிட்டோம். அது அத்து போகாது, அது அக்காத ஒரு உறுதிமிக்க கயிறு. லன்ஃபிசாமலஹா, அதுக்கு அருந்து போதல் என்பது கிடையாது என்று இந்த இன்ஃபிசாம்ங்கிற வார்த்தை ஹபுலுல் முஹ்கமுக்கு தோதுவானதாக, முலாயும், அதாவது அதற்கு தோதுவான ஒரு வார்த்தையாக இருக்குது. இது வந்துட்டாலே இது வந்தாலே இது வந்த மாதிரி தான். அப்போ இந்த தர்ஷீஹை இதை வச்சு இன்ஃபிசாமின் மூலம் தான் நமக்கு தெரியுது. லன்ஃபிசாமலஹா என்ற வார்த்தையை வச்சு கயிறுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு என்பது நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இஸ்தியாரா தம்சீலியாவுடைய சட்டத்தை நம்ம பார்த்தோம். இதில் இஸ்தியாரா தம்சீலியாவின் மூலமாக இந்த வார்த்தை நமக்கு விலைக்கு கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மினல் லுலுமாத்தி இளநூர். மினல் லுலுமாத்தி இளநூர், நேர்வழியிலிருந்து, அதாவது வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் என்பதாக வருது. நேர்வழியிலிருந்து மினல் லுலுமாத்தி இளநூர், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம். அப்போ இஸ்தியாரா தஸ்ரீஹியா, இஸ்தியாரத்துன் தஸ்ரீஹியத்துன், இந்த இடத்துல இஸ்தியாரா தஸ்ரீஹியா புழங்கப்பட்டிருக்கு. ஹைசு ஷுப்பிஹல் குஃப்ரு பில் லுலுமாத், குஃப்ர் என்பது ஒப்பிடப்பட்டிருக்குது பில் லுலுமாத், இருளை கொண்டு. அப்போ முஷப்பஹ் எது அப்படின்னு சொன்னா குஃபுர், முஷப்பஹ் பிஹி எதுன்னு சொன்னா லுலுமாத், இருள். வல் ஈமான், வல் ஈமானு பின் நூரி, ஈமானை ஒளியுடன் ஒப்பிடப்பட்டிருக்கு. அங்கு முஷப்பஹ் எது ஈமான், முஷப்பஹ் பிஹி நூர். அப்போ இங்கு குஃபுர் என்பது முஷப்பஹா இருக்கு, அங்கு ஈமான் என்பது முஷப்பஹா இருக்கு. குஃபுருக்கு முஷப்பஹ் பிஹி என்பது லுலுமாத், இருள். ஈமானுக்கு முஷப்பஹ் பிஹி என்பது அந்நூர், வெளிச்சம், நேர்வழி. சரி. காலஃபி தல்ஹீஸில் பயான், தல்ஹீஸில் பயானில் சொல்கிறார்கள், சொன்னார் தல்ஹீஸில் பயானுடைய ஆசிரியர் சொல்கிறார், வதாலிக மின் அஹ்சனி தஷ்பீஹாத்தி, இது இந்த ஒப்புமைகளிலே மிக அழகானதாக இருக்கிறது. தஷ்பீகளில் மிக அழகான தஷ்பீஹாக இருக்கிறது. லி அன்னல் குஃப்ர கல் லுல்மதி, அப்போ குஃப்ர் என்பது நிச்சயமாக நிராகரிப்பு என்பது கல் லுல்மதி, இருளை போன்று. அல்லதி யதஸக்கஉ ஃபீஹல் ஹாபிது வ யுதில்லுல் காசிது, அல்லதி யதஸக்கஉ ஃபீஹா அல் ஹாபிது, யதஸக்கஉனா எத்தமாதா, அதில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பான். ஃபீஹா, அந்த இருளிலே. அல் ஹாபித்துனா வழிகட்டவன், வழிகட்டவன். ஹாபித்னா எல்லாமே வீணா போனவன். ஹாபத்தா அமலுகுன அர்த்தம், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வீணா போனவன். வீணா போனவன் அதில் தொடர்ந்து கொண்டே இருப்பான். வயதில்லுல் காசிது, நாட்டம் கொண்டவன் வழிகட்டு விடுவான். சரியா போகணும்னு நினைச்சவனும் திசை மாறிடுவான். ஏற்கனவே வீணா போனவன் அதுல இன்னும் ஆழமாக உள்ளே சென்று விடுவான். இந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, குஃபுர் என்பது எப்படிப்பட்ட இருளை போன்றுன்னு சொன்னா, அதுல இருக்கிறவன் ஏற்கனவே மடையனா இருக்கிறான், ஒண்ணும் இல்லாதவனா இருக்கிறான்னு சொன்னா, அதுல உள்ள ஆழம் வரைக்கும் போய் அழிஞ்சிருவான். சரி, அதுல நாட்டம் கொண்டவருக்கான அது வழிகட்டி போயிடுவான். அது ரெண்டு பேருக்கும் கேடுதான். அது விரும்பி போனாலும் சரி, விரும்பாம போனாலும் சரி, அது கேடு விளைப்பது தான் என்பதை அங்க சொல்றாங்க. சரி. வல் ஈமானும், இது குஃப்ருடைய விஷயத்தை பார்த்தோம். ஈமான் என்பது கண்ணூரி, ஒளியை போன்று. அல்லதி யுமஹுல் ஜாயிரு வ யஹ்ததி பிஹில் ஹாயிரு வ ஆகிபத்துல் ஈமானி முதிஅத்தும் பின் நஈமி வ ஸவாபி வ ஆகிபத்துல் குஃப்ரி முظلمத்தும் பில் ஜஹீமி வல் அதாபி. ஈமான் என்பது நூரை போன்று, கண் நூரி. அல்லதி யுமஹு யுமிஹு யுமிஹுல் ஜாயிர, அநியாயக்காரனை அது இருளடைய செய்துவிடும். யுமிஹ ஔமஹனா சௌவத ஹல்கஹு என்பதாக அர்த்தம் இருக்கு. ஷவ்வஹ, அதாவது அவனுடைய அநியாயம் செய்யக்கூடிய ஜாயிர், அநியாயம் செய்யக்கூடியவன், வரமும் மீறக்கூடியவனை இது இருளடை செய்துவிடும், ஒடித்துவிடும், அவனை இல்லாமல் ஆக்கிவிடும். யஹ்ததி பிஹில் ஹாயிர, யஹ்ததி பிஹில் ஹாயிரு என்பதாக சொல்லலாம். யுமிஹுல் ஜாயிரு, அநியாயக்காரன் அழிந்தொழிடுவான். அநியாயக்காரன் என்ன ஆயிடுவான், அவனுடைய முகத்தை கருக்க செய்துவிடும். யுஹ்ததா பிஹில்
ஹாயிரு. அதை கொண்டு நேர்வழி பெறுவான் யாரு? அல் ஹாயிரு, திகைத்தவன். தடுமாற்றத்தில் இருக்கிறான், உள்ளத்துல ஆர்வம் இருக்கு, ஆனால் தடுமாற்றம் இருக்கு, இதுவா அதுவா என்று. இவனுக்கு அந்த ஒளி என்ன செய்யும்? சரியான பாதையை காமிக்கும். இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவான்னு சொல்லி இருக்குது, ஒரு ஒளி இருக்குது, இந்த ஒளியை கொண்டு போர்டு தெரியுது, பேரும் எழுதப்பட்டிருக்கு, நேரான பாதையில போயிடுவான். அப்ப அதை கொண்டு அவன் தடுமாற்றத்தில் உள்ளவன், திகைப்பில் உள்ளவன் நேர்வழி பெற்று விடுவான். ஆக்கிபத்துல் ஈமானி, ஈமானுடைய முடிவு என்பது முதியாத்துன், வெளிச்சம் உள்ளது. பின் நஈமி, அருட்கொடைகளை கொண்டு, சவாபி, சவாபை கொண்டு நன்கு ஒளியானது, ஒளி உள்ளது. ஆக்கிபத்துல் குஃப்ரி, குஃப்ருடைய இருள் முடிவு என்பது, நிராகரிப்பினுடைய முடிவு என்பது முதலிமத்துன், இருளானது. பில் ஜஹீமி வல் அதாபி, நரகத்தை கொண்டும் அதாப், இன்னும் அதாபை கொண்டும், வேதனையை கொண்டும், நரகத்தை கொண்டும் முதலிமத்துன், அழகான இருளுடைய அதாவது இருளதாக இருக்கும். ஈமானுடைய முடிவு என்பது ஒளி உள்ளதாகவும், நியாமத்துகளை கொண்டு, அதே மாதிரி சபாப், நன்மைகளை ஈட்டித்தரக்கூடியதாகவும் இருக்கும். குஃப்ருடைய முடிவு என்பது இருளானதாக இருக்கும். ஜஹீம், நரகத்தினுடைய இன்னும் வேதனையை கொண்டு உள்ளே தள்ளிவிடும். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய சட்டங்களுடைய நிலையை பார்க்குறோம். ஒவ்வொன்றும் இஸ்தியாரா தஸ்ரீஹியாவாக சொல்லப்பட்டிருக்கு, இஸ்தியாரா தஸ்ரீஹியாவாக கொண்டு வரப்பட்டிருக்குது. இன்ஷால்லா இஸ்தியாரா சம்பந்தமான சில விஷயங்களையும் அடுத்து ஃபாய்தாக்களையும் அடுத்த பாடங்கள் இன்ஷால்லா பார்க்கலாம். இங்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒப்பீடு செய்யப்பட்டு நமக்கு தெளிவான ஒரு விளக்கங்கள் கூறப்பட்டது. வேறு இஸ்தியாரா தம்சீலியாவுடைய விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டது. ஆயத்துல் குர்சியினுடைய விஷயங்களை பற்றி விளக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கம், இஸ்தியாராவை பற்றிய இன்னும் சில விளக்கங்கள், அதனுடைய தெளிவுகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அல் ஃபவாய் சம்பந்தமான பாடத்தை கூறி இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள், இந்த வசனங்களின் இந்த தொடரை முடித்துக் கொள்ளலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.